யார் வர போறாங்க சார் என்னப்பா ஆப்பா அங்க ஓ கம்யூனிட்டி இன்டர்வியூவா? ஆமா சார். பண்ண தெரியும், நல்லா பண்ணிருக்கியா? பண்ணிடுறோம் சார். ஹாய் ஹலோ வணக்கம். நான் இருப்பா, டிவில பண்ண தேவையில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல? இருக்கு சார், இருக்கு. சரி, நான் ஒரு சினாரியா சொல்றேன், சொல்லுங்க சார். அந்த மாதிரி பண்ணு. சொல்லுங்க சார். ரெஸ்யூம்லாம் இது கொண்டு வந்தியோ? சரி, சிஎஸ்கே மேட்ச் நடக்குது. சரிங்க சார். அஸ்வின் தான் பவர் பிளேல போட்டுருக்காரு. சூப்பர் சிச்சுவேஷன் சார். ஒரு ஓவர் போட்டு வளர்ந்துட்டாங்க. சரி சார். அடுத்த ஓவரும் கேப்டன் வந்து அஸ்வின் கையில கொடுத்துட்டாரு. சரி சார். எப்படி பேசிக்காமி? அதாவது அஸ்வின் போட்டாரு, அவர் ஓவர்ல போட்டாலே அடிக்கிறாங்க. இருந்தாலும் கேப்டன்ஷிப் அஸ்வின் மேல எப்படி நம்பிக்கை வந்து கொடுத்திருக்காருன்னு தெரியல. கொஞ்சம் ராங்கான டெசிஷனா தான் இருக்கு. இருந்தாலும் பிச்சிலேயே அஸ்வினோட பால் எடுக்கல. அப்புறமும் ஏன் இப்படி ஒரு டிசிஷன்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலரும் இருக்காங்க, அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம், அவர்கிட்டையும் கொடுக்கல. கேப்டன்ஸ் ஆன் கொலாப்ஸ். இருந்தாலும் அஸ்வின் டு வின்னா இருக்கலாம். ஏன்னா அங்க நிக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஒருவேளை அதனாலதான் கேப்டன்ஷிப் கொடுத்திருப்பாரு. செம்மையா பேசியிருக்க. வேலை கிடைச்சிருச்சு. இது ஒரு சில இன்னும் கொஸ்டின் இருக்கு, ஆனா என்ன பேசுறக்க கூடாதா? நீ பேசிருக்க கூடாது, தப்புது சார். நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். இப்பதான் நல்லா பேசுன நீங்க, அதுக்குள்ள இப்படி பேசிருக்க கூடாது. நல்லா பேசுனப்பா, இந்த சிச்சுவேஷனுக்கு இப்படி பேசிருக்க கூடாது. சரி, எப்படி சார் பேசணும்? நான் சொல்றேன், இந்த மாதிரி நீ கண்டினியூ பண்ணிக்க. சரி சார். சரி, அதாவது எப்படின்னா, அஸ்வின் பால் போட்டு இருக்காருல்ல, அஸ்வின் நல்லா பால் போடுறாரு, எக்கனாமியா தான் போடுறாரு. ஒரு ஓவருக்கு வந்து மிஞ்சி போனா 15 தான். ஏன்னா இன்னொரு பவுலர் வந்து 20 கிட்ட தந்துகிட்டு இருக்காரு. அதுவும் போக ஆப்னெட்ல வந்து ஸ்ட்ரைக்ல இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், லெஃப்ட் ஹேண்டு இங்க ஆஃப் ஸ்பின், சம காம்போல தான் கேப்டன் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நீ பேசணும் சார். 15 ரன் 20 ரன் நல்ல ஓவரா? ஆமா, இன்னொரு பவுலர் கோபுலர் இருக்காருல்ல, இன்னொரு 2ல அவர் வந்து 20 ரன் 25 ரன் தராரு. அப்ப இது நல்லது தானே சார்? அதை விட ஒரு ஆள் 2 ரன் 3 ரன் தான் கொடுத்திருக்காரு ஒரு ஓவருக்கு. அவரு டீம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலப்பா. சரி, இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். சொல்லுங்க தம்பி. முதல் கொஸ்டினால கொஞ்சம் தடுமாறிட்டேன், பட் கை கொடு, நல்லா பேசுற, நல்ல வாழ்க்கை இருக்கு உனக்கு. 2வது கொஸ்டின் போமா? சூப்பர் சார். இப்ப பாப்பீங்க சார். சூப்பரா. இந்த கான்பிடன்ஸ் தான்டா வேணும். ரொம்ப உடம்பு இருக்கு, தொப்ப இருக்கு அவருக்கு, பேட்ஸ்மேனுக்கு முடி வேற ரொம்ப இருக்கு. கமெண்ட்ரி பண்ணு பேட்ஸ்மேனுக்கு. ஓ சார், அதெல்லாம் எப்படி சார்? பாடி ஷேமிங் கமெண்ட்ரியில பாடி ஷேமிங்கா? கிடையாது சார். பாடி ஷேமிங் எவன் சொன்னா கோண்டா? சார் அப்புறம் என்னது இப்ப நீங்க சொன்னது? அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட். நீ என்டர்டைன்மெண்டா பேச, மக்கள் சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. சார் பாடி ஷேமிங் பண்றது என்டர்டைன்மெண்டா? சொல்லாத, முத பண்ணு. இன்டர்வியூ செலக்ட் ஆகணும் முன்னாடி. பண்ணு கமெண்ட்ரி பண்ணு. என்னதான் அவர் வெயிட் போட்டிருந்தாரு, அவர் ஃபீல்டிங் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. கொஞ்சம் ஜிம்முக்கு போனா இன்னும் அவர் ஃபிட் ஆகி கண்டிப்பா வரலாம். அவர் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் ஏஜ் ஆனாலும் அவர் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் சூப்பர் ஆசம். இதுல இருந்து ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நீங்களும் உங்களுக்கு உடம்பு வச்சிருந்தா நீங்களும் அதை ஜிம்முக்கு போய் குறைங்க, கிரிக்கெட் வந்து விளையாடுங்க. ஏஜ் என்னைக்குமே குறை கிடையாது. உடம்பை வைத்தால் அதை குறைக்க பாருங்க. அதே மாதிரி முடிய வந்து ஸ்டைலா வைக்கிறீங்கன்னு வச்சிருக்கீங்க, பட் அது கிரிக்கெட்டுக்கு கொஞ்சம் இது இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வைக்கலாம். இப்படி எல்லாம் புழுகுடா எவன் சிரிப்பான் பாக்குறவன்? புழுகுதா சார்? மோட்டிவேஷன். நீ மோட்டிவேஷன் கொடுத்தா எப்படா பாக்குறேன் சிரிப்பான்? என்டர்டைன்மெண்ட் கொடு. என்டர்டைன்மெண்டா? என்ன சார் சொல்றீங்க? நீ சிரிக்க வைக்கணும் நீ. சரி, நான் சொல்றேன் எப்படின்னு. சொல்லுங்க சார். என்னப்பா பேட்டிங் இது? உடம்பு வச்சுட்டு உங்களா யாருப்பா பேட்டிங் வர சொன்னா? ரன்னு கூட ஓட முடியாது, தொப்பக்கணும். இப்படிலாமா பேசணும்? அப்புறம் என்டர்டைன்மெண்ட் சிரிப்பாங்க. நீ உனக்கு தெரியல, இவரு முடியெல்லாம் இருக்கு. இந்த முடியோட பேட்டிங் முடிச்சா பால் தெரியுமா? கண்ணையே மறைச்சிருது. எப்படிப்பா நீ எல்லாம் பால பாக்குற? சார் இது என்னையவே நீங்க பேசுற மாதிரி இருக்கு. என்னது இது? இப்படித்தான் பண்ணணுமா கமெண்ட்ரினா? சிரிக்கணும்ல சார். எனக்கே வெறுப்பு தான் வருது. இது என்டர்டைன்மெண்ட். பாக்குறவங்க சிரிப்பாங்க. கிரிக்கெட் இஸ் ஸ்போர்ட்ஸா? அது என்டர்டைன்மெண்ட் எப்ப ஆக்கியாச்சு. சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். 1வது கொஸ்டின் விட 2வது கொஸ்டின் நல்லா தான் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார். இப்போ 3வது லெவலுக்கு போவோம். சரி சார். ஓகே, சிஎஸ்கேவோட லாஸ்ட் ஓவர். சரி சார். தோனி ஸ்ட்ரைக்ல இருக்காரு. சரி சார். 4 பால் இருக்கு. 30 ரன் அடிக்கணும். 30 ரன். சரி, கமெண்ட்ரி பண்ணு. 4 ஓவருக்கு 30 ரன். 4 பால். சாரி சார். ஒன் மோர் சார். அப்போ 4 பாலுக்கு 30 ரன். குரூசியலான சிச்சுவேஷன், பட் கரெக்டான பேட்ஸ்மேன் இருக்காரு தோனி. இதுக்கு மேல வேற என்ன வேணும்னு தெரியாது. பட் அவர் இதே ஒரு 2015-16ல இருந்தா முடிச்சு கொடுத்திருப்பாருன்ற கான்பிடன்ட் எங்களுக்கு இருக்கு. பட் இப்போ 2025 50-50 தான். மேபி பவுலர் நல்லா போடலாம், மேபி தோனி நல்லா பண்ணலாம். எதுனாலும் குரூசியலான சிச்சுவேஷன். ஸோ மேட்சை பார்ப்போம், அப்போதான் நமக்கு என்ன தெரியும். ஸ்ட்ரைக்ல தோனி இருக்காரு. நீ எப்படி 50-50 கொண்டு வரலாம்? அப்புறம் எவ்வளவு சார்? 99.9% கொண்டு வந்துருக்கணும். சார் 4 பாலுக்கு 30 ரன். 4 பால் 4 சிக்ஸ் அடிக்கணும். 4 பால் ஏன் 4 சிக்ஸ்? அப்படி அடிச்சாலும் வராது. 2 நோ பால் வச்சுக்க சார். அவர் என்ன பவுலர்? என்ன நம்பிக்கை குடுறா. பாக்குறவனுக்கு நம்பிக்கை கொடு. தரல சார். எப்படி சார் பாக்குறவனுக்கு எப்படி நம்பிக்கை இருக்குன்னா, 4 பால்ல 30 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்ல தோனி இருக்காரு. கண்டிப்பா பால் போடுறவரு நோ பால் போடுவாரு, இல்லைன்னா ஒய்டு போடுவாரு. ஒய்டு போட்டா இன்னொரு பால் கிடைக்கும். அதுல நம்ம 6 அடிச்சா
கண்டிப்பா நோ பால் வரும். நோ பால்லே 6 அடிக்கிறோம். தோனி கிரீஸ்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பயமே இல்ல. சிஎஸ்கே ஜெயிக்குது இந்த வட்டம். சார் இது என்ன சார் என்னது பவுலர் என்ன நீங்க என்ன மேட்ச் ஃபிக்சிங்கா பண்ணிட்டு இருக்கீங்க? போனை போட்டு டேய் நோ பால் போடுறா ஒய்டு போடுறான்னு இருக்கீங்க. அப்படிலாம் பேசினா வேலையில கை வைக்கிற மாதிரி வந்துடும். சார் ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. என்ன சரி 4ஆவது கொஸ்டின் போனா சரியாயிரும். நீ 4ஆவது கொஸ்டின் 1 2 3 கம்பேர் பண்ணா 4ல நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சார் எனக்கு இதை மட்டும் சொல்லுங்க. தோனி கிரீஸ்ல இருக்கா ரைட்டு, 4 பாலுக்கு 30 ரன் எப்படி? அதெல்லாம் அடிக்கா தோனிலாம் அடிப்பாடுறா. சூப்பரா பண்ணிருக்க 3 கொஸ்டின். 4ஆவது கொஸ்டின் போமா? சரி சார். சரி, டெல்லி கேபிட்டல் பவுலிங், பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங். கமெண்ட்ரி பண்ணு. சிஎஸ்கே பத்தி பண்ணு. சார் டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப்ன்றீங்க, இதுல எதுக்கு சிஎஸ்கே வரணும்? புரியல எனக்கு. அதான் எனக்கும் புரியல சார். டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. தமிழ் சேனல்ப்பா, தமிழ் சேனலுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சப்போர்ட் பண்ணி பேசு. சார் சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணு. சார் டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க, பவுலிங் போட போறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் இப்ப பவுலிங் வந்துட்டாங்க. அதான் சார் நல்ல பேட்டிங் ஆடி இருக்காங்கல்ல. பஞ்சாப் இப்ப பேட்டிங் ஆட போறாங்க. சேர் செம ஃபார்ம்ல இருக்காரு. ஐயர் பத்தி பேசுவோமே. ஐயரை பத்தி அது பேசலாம். இருந்தாலும் நீ சிஎஸ்கே பத்தி பேசு. சார் எனக்கு தெரியல சார், நீங்களே சொல்லி கொடுத்துருங்க சார். எனக்கு தெரியுது. சரி ஓகே. இப்போ பவுலிங் போட வர்றது குல்தீப் நினைக்கிறேன். அக்சர் பட்டேல் பாருங்களா, குல்தீப் கையில கொடுத்துருக்காரு. கண்டிப்பா பேட்ஸ்மேனாலும் திணறுவாரு. ஸ்டம்பிங் விட்டாரு கேஎல் ராகுல். இதுக்குத்தான் கேப்டன் வேணும்ன்றது நம்ம தலை இங்க இருந்திருக்கணும். சிஎஸ்கே பிளேயர் எதுக்கு சிஎஸ்கே பிளேயர் கேஎல் ராகுல் மிஸ் பண்ணிட்டாரு, அடுத்த பால் பிடிக்க போறாரு. இதுக்கு எதுக்கு தோனி வரணும்? என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்டம்புக்கு பின்னாடி தோனி தானே. தோனியை பத்தி பேசி ஆகணும். நீ அப்பா இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? ஒரு கேட்ச பிடிச்சாங்கன்னா ரெய்னா மாதிரி பிடிச்சாங்கன்னு சொல்லணும். ஒரு ஸ்டம்பிங்னா தோனி மாதிரின்னு சொல்லணும். சார் நான் ட்ரெயின் ஆகணும் சார். இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏதாச்சும் நான் முடிவு பண்ணுவேன். சரிங்க சார். சரி தம்பி. சார் 5வது கொஸ்டின் சொல்லுங்க சார், வெயிட் பண்றேன். 5வது கொஸ்டினா? சரி, தமிழ் கமெண்ட்ரியில தமிழ் கமெண்ட்ரிக்குனே தமிழ் கமெண்டேட்டர்ஸுக்குனே ஒரு ஃப்ரேசஸ் இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேசஸ் ஒவ்வொரு ஆளுக்கு ஃபேஸ் தெரியும். அது என்ன ஃப்ரேஸ் அப்படின்னா என்ன சார்? ஏதாச்சும் பச்சபுல் வத்திக்கிச்சு நைட்டு 3 மணிக்கு பால போட்டாலும் 6 அடிப்பாரு. முக்கு மேல ராஜா. உனக்கு என்னப்பா இருக்கு சொல்லு. எனக்கு இது பார்த்தா வெறுப்பு வருது. வெறுப்பு வருதா? தம்பி கமெண்ட்ரி பண்ணு, என்டர்டைன்மெண்டா கமெண்ட்ரி பண்ணு. இதுக்கு ஏதாச்சும் உனக்குன்னு ஒண்ணு உருவாக்கணும். அந்த இடத்துல ஒண்ணு உட்கார வைக்க முடியும். சார் எனக்கு கிரிக்கெட் தெரியும், இது என்ன வேர்ட்ஸ்னே எனக்கு தெரியல. கிரிக்கெட் தெரிஞ்சு என்ன பண்ண? என்டர்டைன்மெண்ட் பண்றா. சார் நான் கமெண்ட்ரிக்கு தானே வந்தேன். கமெண்ட்ரியில என்டர்டைன்மெண்ட் பண்ணணுங்க. இப்ப சரி விடுங்க சார், எனக்கு இந்த கொஸ்டின் தெரியல. நான் இதை வேணா சாய்ஸ்ல விட்டுறவா சார்? இதான் ஃபைனல் ஆன்சர். இதுல கரெக்ட் பண்ணா கம்பல்சரி இல்ல கம்பல்சரி. இத சொல்லிட்டேனா வேலை. என்ன சொல்லலாம்? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அந்த மாதிரி ஏதாச்சும் சார்? எதா சொல்லணும். எதா சொல்லு. டைலாக் கூட சொல்லு. டைலாக். சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, ஏன் டிவில கூட பாத்திருப்ப, கிரவுண்ட்ல இறங்கி பாத்திருக்கியா? தோனி 6 அடிக்கும்போது செம்மையா வேலை கிடைச்சு. ஐ ஜாலி வேலை கிடைச்சு. கை கொடுங்க. थैंक यू சார். 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் பண்ணீங்க. ஆமா சார், செம்மையா பண்ணீங்க. थैंक यू சார். சூப்பரா போச்சு இன்டர்வியூ. கடைசி கொஸ்டின்ல ஆன்சர் சொன்னக்கே எனக்கு தெரிஞ்சு வேலை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் வேலைக்கு எடுத்திருக்கேன். வேலை கிடைச்சிருச்சு. थैंक यू அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர். थैंक यू சார். சரி பாப்போம். சரி சார். தம்பி சார் பாப்போம் கொடுங்க. என்ன சார் சம்பளத்தை உங்க பேர் என்ன சொன்னீங்க? சார் என் பேர் ஹரிஷ். ஹரிஷ். ஐல வருமா ஈ வருமா? ஹரிஷ். K.HARASKUMAR. இது வந்து HARESH. சார் என்ன சார் சொல்றீங்க? இப்பதான் நல்லா பண்ணீங்க. உங்களுக்கும் அந்த ஹரிஷுக்கும் ஒரு நூலளவு வித்தியாசம். நூலளவுல என்ன சார்? நல்லா தானே சார் பண்ண. நீங்க நல்லா தான் பண்ணீங்க. அந்த நூலளவு மார்க் கோட்டை விட்டீங்களே சார். நீங்க கேப்பீங்கன்றனால ஐயர் எல்லாம் நல்லா பாசிட்டிவா பேசுனேன், அதுக்கும் வேலை இல்லையா சார்? நூலுக்கு என்ன சார் பிரச்சனை? 5 கொஸ்டின் கரெக்டா பண்ண. எந்த கொஸ்டின் பண்ணணுமோ எல்லாம் கரெக்டா பண்ண. 4 கொஸ்டின் கோட்டை விட்டுட்டேன். கிளம்பு. அடுத்து 6 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம். ஆனா அந்த நூலளவு என்னன்னு கடைசி வரைக்கும் சொல்லல.